ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீடை யூஸ் பண்ணி பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே நான் பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடணுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா இந்த வீடியோவுக்கு கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். செயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் எடுத்து லாக் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள், இப்போ அடுத்து நம்ம இன்னும் ஆட் பண்ணிட்டோம். இது பக்கத்தில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் நம்ம பண்ணிக்கிறோம். இதில் நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டிச்சு போயிடுவோம். இதில் நம்ம பீடை யூஸ் பண்ணுறதுனால பீடு லாக் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அடுத்த ஸ்டிச் கொண்டு போகிறோம். பாருங்கள், குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு த்ரெட்டை ரிவர்ஸ் எடுத்து நம்ம இதுக்கு முன்னாடியே பண்ண ஸ்டிச்சஸ்க்கு பாதியில் உள்ளே இருந்து த்ரெட்டை எடுத்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பீட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். பீடை லாக் பண்ணுறதுக்காக குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் பண்ணுறோம். இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் மட்டும்தான். எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு பீடு லாக் பண்ணுறோம், அவ்வளோதான். பேக் செயின் ஸ்டிச்சு பீடு இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பீடை வச்சு எப்படி பேக் செயின் ஸ்டிச் போடணுன்றதும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆரிய ஸ்டிச்சஸில் இன்னும் நிறைய ஸ்டிச்சஸ் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.